வணக்கம் இல்லையா நான் அவங்க தமிழ் பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் சீரிஸோட தான் வந்திருக்கேன். கமான் பேப்ளேட் நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்துருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபியூஷன் வி ஃபோர்ஸ் ஏகப்பட்ட சீரிஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக் ஃபர்ஸ்ட் அந்த பேப்ளேட் சீரிஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே தரமாக இருக்கும். அடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரிஸ் இது. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த பேப்ளேட் வீடியோஸ் மொத்தமாக வந்து அலச ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் பேசுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வந்து எபிசோடுக்குள்ள போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிக் பீஸ்ட் என்னன்னு ஓரலாக சொல்லிடுறேன். ஏன்னா இதை பற்றி பேசணும்னா இன்டெப்த்தாக வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிக் பீஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேலோட்டமாக சொல்லிடுற பிக் பீஸ்ட்னா என்னென்ன, அதாவது இந்த பிக் பீஸ்ட்னா என்னன்னா பல காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புனித ஆத்மாக்களால் இருந்தது, அதாவது புனித மிருகங்களாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கால புகழை வந்து சேவ் பண்ணி அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்வாடில் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது டிராகனை சேவ் பண்ணி அதோட பவரை வந்து ஸ்வாடில் வந்து அடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளிகளுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இதை தான் வந்து பிக் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைசனுக்கு எப்படி கிடைக்குது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த பிக் பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வம்சாவளிகளை வந்து பாதுகாப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பிக் பீஸ்டோட இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட்குள்ள வந்துடும். ஸோ பேப்ளேட் வந்து ஒரு போட்டியாக யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இதை பற்றி வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைசன் வந்து கிட்ட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட தாத்தாவோட. ஸோ அப்போ வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டர் கூட வந்து ஒரு பேப்ளேட் மேட்ச் வந்து கூப்பிட்டுருப்பார். ஸோ அதனால பேப்ளேட் மேட்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா கேம் எஸ்கேப் ஆகலாம் பார்க்கும்போது அவர் தாத்தா வந்து கண்டுபிடிச்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்போதான் வந்து அந்த டிராகனோட பவர் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ டிராகனை வந்து சேவ்னா அதோட பவரை வந்து அந்த ஸ்வாட்ல வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து தற்காப்பு வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த பவர் உனக்கு கிடைக்கணும்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதோட டிராகனோட பவர்ஸ் வந்து நீ அனலைஸ் பண்ணலாம். அந்த பவர் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா டைசன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுவாரு. ஸோ எஸ்கேப் ஆகிட்டு வேகமாக ஓடிட்டு போய் அப்பதான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பில்லி வரும். பில்லி யாருன்னா ஒரு புள்ளி பண்றாங்க. இந்த பில்லி பண்ணியா இருக்கா. பில்லி வந்து டைசனை வந்து பேப்ளேட் மேட்ச் கூப்பிடுவா. ஸோ டைசனை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நம்ம 2 பேரும் வந்து பேப்ளேட் மேட்ச் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் அப்சா வந்து பேப்ளேட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேருமே வந்து தங்களோட பேப்ளேட் வந்து ரெடியா இருக்கு. மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து பயங்கர டஃபா வந்து கொடுத்துட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பில்லியை வந்து டைசன் தோக்கடிச்சிடறாப்புல. ஸோ பில்லி பயங்கரமா வந்து ஷாக் ஆகிடுது. எப்படி நான் இதில் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஜோகமாயிடுறாப்புல. ஸோ டைசன் வந்து பரவாயில்ல பில்லி நல்லா சண்டை போட்டா. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடறாப்புல. ஜெயின்னு பார்த்து ஆண்ட்ரோட சண்டை போறதுக்கு இந்த சைடு அப்படியே கட் பண்ணி ஆண்ட்ரோட காட்டினா ஆண்ட்ரோ வந்து டைசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்பதான் அங்க பாத்தீங்கன்னா வந்து கார்லோஸ் சொல்லுவான். டைசன் வருவான்னு பார்த்தா கார்லோஸ் சொல்லுவான். யாரா இந்த காலேஜ் யாராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்ட்ரோட வந்து சண்டை போடுவான். சண்டை போட்டு தோத்து போயிட்டுனா நீ உன்னோட பிளேட் வந்து எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா வந்து சரி போய் நான் அப்படின்னு பார்த்தா பேக் ஃபுல்லா வந்து பிளேட் தான் வந்து வச்சிருப்பான். எல்லாரையும் வந்து டிஃபிகல்ட் பிளேடர்ஸ் எல்லாருமே வந்து இதுவும் வச்சிருப்பா. ஸோ டைசன் வந்து அங்க வரும்போது பயங்கரமா வந்து எல்லாருமே வந்து ஷாக்ல இருப்பாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக்ல இருப்பாங்க. டைசனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு ஏன் மேட்ச் விளாடுறான் ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து மேட்ச் உன்னோட விளையாட முடியாதுடா ஏன் அப்படின்னு சொல்லி என்னோட பிளேட் வந்து இவன் வந்து எடுத்துட்டான் என்னை வந்து தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். பயங்கரமா ஷாக் ஆகுது. அது எப்படி இது பண்ணலாம் ஒருத்தரோட பிளேட் எடுத்து நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வந்து கார்லோஸ் வந்து அதுதான் என் வேலை, எல்லாரையும் தோக்கடிச்சு நான் அவங்களோட பிளேடர்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். ஸோ அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டைசன் வந்து செம்ம காண்டாயிருவா. சரி ஓகேவா நான் உன்னோட மேட்சை போடுறேன் அப்படின்னா அப்பதான் வந்து சீஃப் வருவான். சீஃப் யாருன்னா சீஃப் வந்து பேப்ளேட் பத்தி எல்லாமே தெரியும். எவ்வளவு பேப்ளேட் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பா. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ ஒரு பேப்ளேடோட ஒரு லைப்ரரிக்கு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லிட்டு ஒரு பிக் பீஸ்ட் இருக்கும். அந்த பிக் பீஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் போய் மாட்டிக்குவாங்க அவங்களோட பிக் பீஸ்ட். ஸோ அந்த டிசியை வச்சு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பா. ஸோ அவன் வந்து போயிட்டு டைசன் கிட்ட சொல்லுவான். டைசன் இந்த ஸ்டெடியை பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த உடனே டைசன் வந்து பயங்கர ஷாக் ஆகிடும். யாரும் வந்து இவ்வளோ அன்டிஃபிகேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுவான் கார்லோஸ் பத்தி. ஸோ கார்லோஸ் போகும்போது சொல்லிட்டு போவான் நாளைக்கு வந்து உங்க கூட மேட்ச் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ 2 பேரும் வந்து மேட்ச் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசி கிட்ட கேட்பாங்க. ஸோ மேட்ச் வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து 4 மினிட் வேலை இருந்தாதான் கார்லோஸ் வந்து டிஃபீட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ ஒன்று வந்து டைசன் வந்து டே நைட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஓகே 4 முறை வேலை வேணும்னா அதுக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட பேஸ் தூங்கி வந்து 2 மடங்கு நேரத்துக்கு வந்து பண்ணிடுவான். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு 2 மடங்கு வேலை அதிகமாக கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த 2 மடங்கு வேலை வச்சு அவன் வந்து கார்லோஸ் வந்து டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவான்னா டே நைட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஸோ அடுத்த நாள் வந்து 3 மணிக்கு வந்து மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டைமும் ஆகுது. அது கார்லோஸும் அவங்க வந்து வர்றாப்புல. ஸோ டைசனும் அங்கே வந்துடுறாப்புல. 2 பேருக்கும் வந்து மேட்ச் வந்து அபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா டைசன் வந்து ரிப்பார்டை வந்து நீளமாக சொல்லுவா. ஸோ இதெல்லாம் வந்து 2 மணிக்கு அவனுக்கு வந்து வேகம் கிடைக்கும். பட் அது மட்டும் பத்தது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து ஜம்ப் பண்ணி வந்து பேப்ளேடை வந்து லான்ச் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு 4 மடங்கு வந்து வேகம் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்லோஸோட பேப்ளேடும் டைசனோட பேப்ளேடும் செம்மையா வந்து போட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்லோஸை வந்து டைசன் வந்து டிஃபீட் பண்ணிடுறாப்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்லோஸ் செம்ம ஷாக் ஆயிடுது. எப்படா வந்து இவனை வந்து டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுறான். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து காய் வராப்புல. காய் ஆடுற பிரேஸ் ஹவுஸோட லீடர் தான் அந்த காய். ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிக் பீஸ் இருக்கும். வந்த உடனே கார்லோஸை வந்து ஒரே அப்படிதான் போட்டு இதுக்கு நீ லாய்க்கே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் வந்து டைசன் வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆடுவான். யாரா இவன் வந்து என்ன இவ்வளவு பவரா இருக்கான், வந்த உடனே ஒருத்தர் டிஃபீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டைசன் வந்து காயை வந்து சண்டைக்கு என்ன நீ பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கா, வந்து என்னோட மேட்சை போடு, நீ பத்தி என்ன மேட்ச்ல வந்து அவ்வளவு பெரிய நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு காயை வந்து உசுப்பேற்றி இருப்பான். ஸோ காய் வந்து இங்க பத்தியா என்கிட்ட வந்து டாங்கர் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். பட் டைசன் வந்து ஒத்துக்க மாட்டாவா, வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சண்டைக்கு வந்து ரெடி ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு அடுத்த விஷயம் பார்ப்பா. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பிடிச்சிக்கிறோம். அது வரைக்கும் வரட்டா.